ஐபிஎல் 2020 முடிச்சு அடுத்த ஒரு 10 நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக WTC ஃபைனல் வந்துச்சு. ஸோ WTC ஃபைனல் இந்தியா போயிருக்க வேண்டியது 7 மேட்ச்சில் 4 ஜெயிச்சா போதுன்ற நிலைமை ஒயிட் வாஷ் ஆகிட்டாங்க. நியூசிலாந்து கூட ஒயிட் வாஷ் ஆகி அடுத்து 4ல் 4 ஜெயிக்கணுமும் வந்தது, 5ல் 4 ஜெயிக்கணும் வந்தது. அப்போ கோட்டை விட்டாங்க. ஸோ இந்தியாவோட டிசர்விங் ஆன 2 டீம் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா வந்திருக்காங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா லாஸ்ட் 7 கேமே ஜெயிச்சு நல்லா உள்ளே வராங்க. பவுமா பிரில்லியண்டாக லீட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் WTC ஃபைனலில் யார் பெருசு அப்படின்றது இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஐபிஎல் கிட்ஸ் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு இல்லை, அப்படியே கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். ஏன்னா நாளாக ஐபிஎல் வீடியோ தான் போட்டிருக்கோம். இப்போ WTC ஃபைனல் இஸ் பேக். 2 டீமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கன்சிடரிங் ஆஸ்திரேலியா பிஜிடி வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காலில் போய் ஸ்ரீலங்கா அடிக்கிறது இட்ஸ் நாட் வெரி வெரி ஈஸி. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அந்த கால் மாதிரி ஒரு டேர்னிங் கண்டிஷன்ஸ் அங்கே போய் ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்படிங்கிறனால 2 டீமே ஈவனாக பாய்ஸாக இருக்காங்க. ஸோ மேட்ச் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் லார்ட்ஸ். ஸோ யூஸ்வலி லார்ட்ஸில் கொஞ்சம் பயங்கரமாக ஸ்விங் ஆகும். இங்கிலாந்துனாலே பயங்கரமாக ஸ்விங் ஆகும். போன வருஷம் கென்னிங்டன் ஓவரில் தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியுமே கென்னிங்டன் ஓவரில் தான் நடந்தது. ரொம்ப க்ளவுடியாக இருக்கும். அதே மாதிரி லார்ட்ஸ் ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். அந்த ஜிம்பாவே மேட்சுமே லார்ட்ஸில் தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன், இப்போ மாட்டுறான். ஸோ ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். அதே மாதிரி டாஸ் ஜெயிச்சு டீம்ஸ் வுட் வாண்ட் டு பவுல் ஃபர்ஸ்ட். யூஸ்வலி எல்லாம் பேட்டிங் தான் பண்ணுவாங்க. பட் இங்கிலாந்து மாதிரி க்ளவுடி கண்டிஷன்ஸில் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு பவுல் ஃபர்ஸ்ட். அந்த டியூக்ஸ் பால் யூஸ்வலி கொக்குபுரா பாலுக்கும் டியூக்ஸ் பாலுக்கும் வித்தியாசம் என்னன்னா, கொக்குபுரா பாலில் 2 6 ஸ்டிச் மொத்தம் இருக்கும் ஒரு பாலில். அது 2 ஸ்டிச்சு மெஷின் மேடு, மேன் மேடு. மற்ற 4 ஸ்டிச்சுமே மெஷின் மேடு. ஆனால் டியூக்ஸ் பாலில் 6 ஸ்டிச்சுமே மேன் மேடு தான். அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா பேஸ், எக்ஸ்ட்ரா ஸ்விங் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். கொக்கோபுரா பாலுக்கும் டியூக்ஸ் பாலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். அதனால டீம்ஸ் வுட் வாண்ட் டு பவுல் ஃபர்ஸ்ட். ஸோ லெட்ஸ் லுக் அட் த லைனப் ஆஃப் போத் தி டீம்ஸ். சவுத் ஆஃப்ரிக்கா லைனப் எடுத்து பார்த்தோம்னா, Aiden Markram will open with Ryan Rickelton. Number 3 will be Stubbs. அதே மாதிரி number 4 will be the captain Bavuma. Number 5 டேவிட் பெடிங்கம். அவர் இந்தியா மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். ரீசெண்டாக குட் ஃபார்மில் இருக்காரு. ஸோ ஹீஸ் அ குட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். நம்பர் 5 will be டேவிட் பெடிங்கம். அவரோட டெக்னிக்குமே பிரில்லியண்ட்டாக இருக்குது. அண்ட் நம்பர் 6 is going to be முல்டர். டபுள் டியூட்டி பேட் வித் பேட்லையும் நல்லா ஃபார்மில் இருக்காரு. வித் பால்லையும் பிரில்லியண்ட்டாக போட்டிருக்காரு. அப்படிங்கும்போது நம்பர் 6. அண்ட் நம்பர் 7 என்னோட நம்பர் 7 கார்பின் போஸ் தான் இருப்பாங்க. பட் எய்தர் ஆஃப் கார்பின் போஸ் ஆர் முல்டர் தான் ஆடுவாங்க. அண்ட் மேபி ஜார்ஜி கூட ஆல்சோ பிளே. பட் என்னோட பிளேயிங் லெவலில் கார்பின் பாஸ் இடம் பிடிப்பாரு. ஏன்னா கார்பின் பாஸ்க்கு அந்த எக்ஸ்ட்ரா ஹிட் த டெக் டைப் ஆஃப் பவுலர். மும்பை இந்தியன்ஸுமே நல்லா போட்டார். அது ஓகே, ஒயிட் பால் டிஃப்ரெண்ட் பால் கேமாக இருந்தாலுமே எப்போலாம் சான்ஸ் கிடச்சிருக்கோ அப்போலாம் பிரில்லியண்ட்டாக போட்டு 1-2 விக்கெட் ஸ்கேல் பண்ணியிருக்காரு. பேஸுமே பயங்கரமாக வச்சிருக்காரு. அண்ட் இங்கிலாந்து கண்டிஷன்ஸில் உங்களுக்கு விக்கெட் வேணும் அப்படின்னா ஸ்விங் பண்ணுற எபிலிட்டி, அது மட்டும் இல்லாமல் ஓல்டர் பாலில் ரிவர்ஸ் பண்ணுற எபிலிட்டி இருக்கும். அது கார்பின் பாஸ்ட்டை பயங்கரமாக இருக்குது. ஸ்விங்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக ஜென்ரேட் பண்ணுவார் வித் குட் பேஸ். அப்படிங்கும்போது ஹி ஹாஸ் அ விக்கெட் டேக்கிங் நாக். அதனால நான் கார்பின் பாஸ் எடுக்கிறேன். அதுக்கடுத்து மார்க்கோ யான்சன், தென் மகாராஜா முத்துசாமியான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக மகாராஜ் தான். ஏன்னா மகாராஜுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பேக் பை குட் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி, அண்ட் ஹி ஆல்சோ கேன் பேட் டீசென்ட்லி. அப்படிங்கிறனால மகாராஜ். அண்ட் ரபாடா டெஸ்ட் கிரிக்கெட்டில் வித் த பால் பிரில்லியண்டாக போட்டிருக்காரு. ஒயிட் பால் கேம் டிட்டீரியேட் ஆனாலுமே ரெட் பால் கேமில் ரபாடா இஸ் அ கிரேட் ப்ராஸ்பெக்ட். அந்த நியூ பாலில் வெளியும் எடுத்துகிட்டு போகிறாரு, உள்ளே எடுத்துகிட்டு போகிறாரு வித் கிரேட் பேஸ். அப்படிங்கிறனால ரபாடா. அண்ட் டேன் பேட்டர்சன் ஆர் லுங்கி இங்கேடி. பட் டேன் பேட்டர்சன் தான் என்னோட ஒப்பீனியனில் ஹி வில் ஸ்டார்ட். ஏன்னா பேட்டர்சன் கிட்ட ஓல்டர் பாலில் ரிவர்ஸ் பண்ணுற எபிலிட்டி இருக்குது. நியூவர் பாலில் உள்ளேயும் எடுத்துகிட்டு போக முடியும், வெளியவும் கொண்டு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் வித் கிரேட் பேஸ், வித் கிரேட் லைன் அண்ட் லென்த். அந்த ஸ்ரீலங்கா மேட்சுமே பார்த்தோம். மேன் ஆஃப் த மேட்ச் எடுத்திருந்தார் ஒரு பர்டிகுலர் கேமில். அப்படிங்கிறனால டேன் பேட்டர்சனே எடுக்கலாம். லுங்கி இங்கேடியோட டேன் பேட்டர்சன் கிட்ட பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. லுங்கி இங்கேடியோட வேரியேஷன்ஸ்லாம் இங்கே டெஸ்ட் கிரிக்கெட்டில் அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அப்படிங்கிறனால டேன் பேட்டர்சன் எடுக்கலாம். பட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை நம்பி லுங்கி இங்கேடிக்கு தான் போவாங்க. பட் என்னோட பிளேயிங் லெவனில் டேன் பேட்டர்சன். அண்ட் மீன்வைல் இந்த ஒரு பிளேயிங் லெவன் பார்த்துட்டோம். அங்கே ஒரு கலப்பார டீம் இருக்குது.
ஸோ சாம் கான்ஸ்டர்ஸ் வில் ஓப்பன் வித் கவாஜா. ஸோ இங்கே தான் ஒரு வீக் லிங்க் இருக்குது ஆஸ்திரேலியா கிட்ட. ஏன்னா கான்ஸ்டர்ஸ் ஒரே கேம் ஆடி இருக்காரு, இந்த ஒரு கேம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் இட்ஸ் டூ early டு ஜட்ஜ் him in the டெஸ்ட் கிரிக்கெட், எஸ்பெஷலி in a bigger final like this. It will be too early to judge him. ஸோ அங்கே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருங்கிறது தான் முக்கியம். கவாஜா ஆஃப் லேட் ஹீஸ் பீன், அவர் வந்து அந்தளவு பெரிய ஃபார்மில் இல்லை. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா பிஜிடிக்கு முன்னாடியுமே வந்து பிஜிடி அப்பயே ஓரளவுக்கு ரொம்ப ஆவரேஜாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். லாஸ்ட் கேம் தான் நல்லா பண்ணார். ஸ்ரீலங்கா சீரீஸ்லேயே ஓரளவுக்கு மிட் தான். அண்ட் அதுக்கு முன்னாடி பிஜிடிக்கு முன்னாடி ஆடின சீரீஸுமே வந்து ஹி ஹாசன் பெர்ஃபார்ம் வெல். அப்படிங்கிறனால ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஓப்பனிங் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்திருக்கு. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் ஓப்பன் பண்ணியிருந்தாரு, மேட் ரென்ஷா ஓப்பன் பண்ணியிருந்தாரு. ஓப்பனிங்கில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. சாம் கான்ஷியஸ் ஒரு மேட்ச் ஆடி இருக்காரு, ஓகே. பட் ஸ்டில் இட்ஸ் டூ early டு டிபெண்ட் ஆன் ஹிம், எஸ்பெஷலி இன் பிக் ஃபைனல் லைக் திஸ். பட் மிடில் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்பர் 3 இஸ் லபுஷானே. லபுஷான் பற்றி சொல்ல வேணாம், அது இங்கிலாண்டில் ஹி ஹாஸ் பெட்டர் ட்ராக் ரெக்கார்ட். அதுவும் ஸ்டீவன் ஸ்மித், ஹீ இஸ் கோயிங் டு பி அ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். ஸ்டீவ் ஸ்மித் வந்து டெஃபினெட்லி ஒரு பிக் ஃபைனலில் இந்தியாவை அடிச்சிருக்காரு. அண்ட் ஃபைனல்ஸில் ரொம்ப ப்ரூவன் கமாடிட்டி. அது மட்டும் இல்லாமல் இங்கிலாண்டில் ஹி ஹாஸ் பெட்டர் வெரி கிரேட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவரோட ரீசன்ட் ஃபார்ம் எடுத்து பாருங்கள். லார்ட்ஸில் 2015 215 அண்ட் 58, 2019 92, 2023 110 அண்ட் 34. ஸோ டெஃபினட்டாக வந்து லார்ட்ஸ் இஸ் பீன் ஹாப்பி ஹண்டிங் கிரவுண்ட் ஃபார் ஹிம். அண்ட் டூ மச் ஆஃப் ஆஷஸும் ஆடி இருப்பார், டூ மச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், டூ மச் ஆஃப் ப்ரெஷர் ஹேண்ட்லிங், கிளச் இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட்டில். அப்படிங்கிறனால டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஒரு டெய்லர் மேட் பேட்டர் ஸ்டீவ் ஸ்மித். ஸோ அவர் இஸ் கோயிங் டு பி எ வெரி கீ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். அண்ட் ஸ்டீவ் ஸ்மித் மோரோவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் லபுஷானே அங்கே நின்று ஆடுவாங்க. மற்றவங்க உஸ்மான் கவாஜாமே நின்று ஆடுவாங்க. மற்றவங்களாம் வந்து கொஞ்சம் ரன் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பார்ப்பாங்க. மெயினாக அடுத்து ஹெட்டுமே வந்து ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்கோ அடிப்பார். ஹி பிளேஸ் அட் அ குட் எஸ்ஆர் இன் டெஸ்ட் கிரிக்கெட். 100, 110 அந்த எஸ்ஆர் ஆடுவார் டெஸ்ட் கிரிக்கெட்டில். அண்ட் இவர் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி இது பண்ணுவார். அண்ட் டெஃபினட்டாக ஸ்மித் அண்ட் லபுஷானே வில் பிளே அரௌண்ட் தம். அண்ட் பவ் வெப்ஸ்டர் வில் பிளே அஹெட் ஆஃப் கிரீன். ஏன்னா பவ் வெப்ஸ்டர் வந்து பவுலிங் போட முடியும், கிரீன் வந்து பவுலிங்க்கு இன்னும் என்ஓசி கிடைக்கல அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. அப்படிங்கிறனால பவ் வெப்ஸ்டர் இந்தியாவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார், ஸ்ரீலங்காவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். அப்படிங்கிறனால பவ் வெப்ஸ்டர் வந்து அவர் ஆடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆவரேஜுமே ப்ரில்லியண்ட்டாக இருக்குது பவ் வெப்ஸ்டருக்கு. அப்படிங்கிறனால ஐ வில் பிளே பவ் வெப்ஸ்டர். கிரீனுக்கு பவுலிங் போட முடியலன்னா அப்போ கிரீன் வேண்டாம், மேபி பவ் வெப்ஸ்டர் ஆடலாம். அண்ட் அலெக்ஸ் கேரி வெரி வெரி அண்டர் ரேட்டட் பேட்ஸ்மேன் என்ன கேட்டிங்கன்னா. ரொம்ப அண்டர் ரேட்டட் பேட்ஸ்மேன் அலெக்ஸ் கேரி. ஏன்னா அவர் ஆடுறது ஃபுல்லாகவே வந்து டெய்லண்டர்ஸ் கூட தான் ஆடுறாரு. 40-50 ரன்ஸ் அந்த எண்டிங்கில் ஒரு எப்போலாம் 20-30 ரன்ஸ் கம்மியாக அவங்க ரீச் ஆவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன்லேருந்து 30-40 ரன்ஸ் அடிப்பார், க்ரூஷியலாக அதிகமாக அடிப்பார். அப்படிங்கிறதுனால அலெக்ஸ் கேரி இஸ் வெரி வெரி அண்டர் ரேட்டட் இன் டெஸ்ட் கிரிக்கெட். நிறைய பேர் அவரை ப்ரைஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா அவரோட 30-40 ரன்ஸ் அதிகமாக அடிக்கிறதுனால தான் அந்த லீடு வந்து கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா டோட்டல் ஆன் த போர்ட் போட முடியுது. அண்ட் வெரி வெரி மோஸ்ட் அண்டர் அப்ரிஷியேட் கிரியேட்டர் வந்து அலெக்ஸ் கேரி தான். வித் டெய்லண்டர்ஸ் அவர் ஆடி இருக்காரு. ஓகே, அடுத்து கமின்ஸ்க்கும் நல்ல பேட்டிங் எபிலிட்டி இருக்குது. ஸ்டார்க்குமே வந்து டீசென்ட் பேட்டிங் எபிலிட்டி இருக்குது. அதுபோக போலண்ட் அண்ட் லயன் டு ஃபாலோ. ஐ எம் நாட் டேக்கிங் ஹேசல்வுட். ஏன்னா போலண்டுக்கு வந்து ரிவர்ஸ் பண்ணுற எபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி அப் ஃப்ரண்ட்டில் விக்கெட் டேக்கிங் நாக் இருக்குது அண்ட் குட் பேஸ் இருக்குது. ஐ எம் நாட் சேயிங் ஹேசல்வுட் கிட்ட அதெல்லாம் இல்லை, பட் போலாண்ட் கிட்ட எக்ஸ்ட்ரா பேஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆன் த ட்ராட் உங்களுக்கு 6-7 ஓவர்ஸ் போட முடியும். ஹேசல்வுட் இப்போ தான் நிகிலேருந்து வந்திருக்காரு. அப்படிங்கிறனால ஆன் த ட்ராட் ஒரு 6-7 ஓவர்ஸ் போட முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அடுத்து நேத்தன் லயன் த லெஜண்ட். ஸோ இந்த நம்ம கம்பேர் பண்ணிடலாம். ஸோ பேட்டிங் ஆர்டர் எடுத்து பார்த்தோம்னா மார்க்ரம் வில் ஓப்பன் வித் ரிக்கில்டன் அண்ட் நம்பர் 3 வில் பி ஸ்டப்ஸ், நம்பர் 4 வில் பி பவுமா. ஸோ ஒரு சாலிடான டாப் 4 வித் மார்க்ரம் இஸ் இன் கிரேட் டச், பவுமா இஸ் இன் கிரேட் டச், ரிக்கில்டனுமே ஒரு டபுள் சென்ச்சுரி 150 அடிச்சிருக்காரு. அப்படிங்கிறனால டாப் 4 ரொம்ப சாலிடாக இருக்கா. நீங்கள் சாம் கான்ஸ்டஸ், கவாஜா, ஸோ அன்செட்டில் ஓப்பனிங் பேர். அதுபோக லபுஷானே அட் நம்பர் 3 அண்ட் ஸ்மித் அட் நம்பர் 4. ஸோ இந்த நம்பர் 3 அண்ட் நம்பர் 4 இஸ் லுக்கிங் கிரேட் தேர். அங்கே வந்து டாப் 4மே ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறதுனால ஐ வில் கிவ் அன் எட்ஜ் ஆஃப் 51 ஓவர் தேர். அண்ட் நம்பர் 5 இஸ் கோயிங் டு பி டேவிட் பெட்டிங்கம், கிரேட் டேலண்ட், நம்ம போய் பேசியாச்சு. நம்பர் 6 இஸ் கோயிங் டு பி வியான் முல்டர், அவருமே அமாங்ஸ்ட் த ரன்ஸ் இருந்திருக்காரு. நம்பர் 7 இஸ் கோயிங் டு பி கோர்பின் போஷ், நம்பர் 8 யான்சன். ஸோ இது ஒரு டீசெண்டான ஒரு மிடில் அண்ட் லோயர் ஆர்டராக இருக்குது. பட் டெஃபினட்டாக வந்து நம்ம கார்பின் பாஷ் அண்ட் யான்சன் மேலே அவ்வளோ டிபெண்ட் பண்ண முடியாது, ஈவன் தோ தே ஹேவ் அ கிரேட் பேட்டிங் எபிலிட்டி. இங்கே வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள், டிராவிஸ் ஹெட் ரன் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரே கியர் தான், ஒரு
60 பால்ஸ் அவர் ஆடிட்டார்னா கேம் எங்கேயோ எடுத்துன்னு போயிடுவார். ஒரு 80 இல்லை 85 அடிச்சிருவார். அப்படிங்கிறனால வெரி வெரி டேஞ்சரஸ் பேட்டர். இஃப் யூ டோன்ட் கெட் ஹிம் அவுட் தலை மாதிரி ஏறி உட்காந்துருவாரு. அண்ட் அது போக அலெக்ஸ் கேரி பேசியாச்சு, அண்டர் அப்ரிஷியேட்டட், அண்டர் ரேட்டட். ஏன்னா டுவர்ட்ஸ் தி எண்ட் இம்பர்டஸ் கிரியேட் பண்ணி கொடுப்பாரு. பாவ் வெப்ஸ்டர் அவருமே வந்து கிரேட் பேட், கமின்ஸ் டீசன்ட் பேட். அப்படிங்கும்போது இந்த எட்ஜ் வந்து நான் வந்து இவங்களுக்கு தரேன், நான் ஆஸ்திரேலியாவுக்கு தரேன். அண்ட் அப் ஃப்ரண்ட் ஸ்விங் யார் கிரியேட் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, இங்கே ரபாடா, டேன் பேட்டர்சன் அண்ட் மார்க்கோ யான்சன். வெரி வெரி கிரேட் பவுலிங் அட்டாக். கோர்பின் பாஷ்மே இருக்காரு டு சப்போர்ட்டும், அண்ட் வேன் முல்டருமே இருக்காரு. அப்படிங்கிறனால ரொம்ப செட்டிலான ஒரு பவுலிங் லைனப். அண்ட் இங்கே நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த ஒரு பவுலிங் லைனப்பை நம்ம கம்பேரே பண்ண முடியாது. ஸ்டார்க்கோட ஓவரை நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு கமின்ஸ் இருக்காரு. கமின்ஸோட ஓவரை நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து போலாண்ட் இருக்காரு. போலாண்டோட ஓவருமே நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பாவ் வெப்ஸ்டர் ரன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பவுலிங் லைனப், ஹேட்ஸ் ஆஃப். இந்த ஒரு பவுலிங் லைனப் நான் ஒரு பெரிய எட்ஜாகவே தருவேன். அண்ட் மகாராஜா லயனான்னு கேட்டிங்கன்னா, மகாராஜ் கேன் ஆல்சோ பேட், பட் லயன் மகாராஜோட ஒரு கிரேட்டர் ஸ்பின்னர். அப்படிங்கிறதுனால நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டெஸ்ட் கிரிக்கெட்டோட லெஜண்ட் 500 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அப்படிங்கிறனால ஐ கிவ் அன் எட்ஜ் டு லியான் ஓவர் ஹியர். அண்ட் டாஸ் வின் பண்ணி சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணாங்கன்னா தே ஷுட் போல் ஃபர்ஸ்ட். போல் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் ஆப்போனன்ட் அண்டர் 300 350 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்கன்னா they have a great chance to take a lead of 380 400. மைன்யூட் லீட் இருந்தால் கூட போதும். செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு தேர்ட் ஃபோர்த் டே மாதிரி போச்சுன்னா கொஞ்சம் டேர்ன் இன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ லயான் அண்ட் மகாராஜ் will come into play. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு போல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் இட்ஸ் கிரேட் டு டேக் அ லீட். ஃபம்புள் ஆகாமல் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஆடிட்டாங்க. ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. விக்கெட்ஸை த்ரோ பண்ணாமல் இருந்தாங்கன்னா it will be a close contest, but still ஆஸ்திரேலியா வெல் பேக்ட். அந்த ஓப்பனிங் தவிர மற்ற எல்லா இதுவுமே வந்து வெல் ரவுண்டட், வெல் பேக்ட் சைடாக இருக்காங்க. டெஃபினட்டாக இந்த ஒரு சைட்னால 500 அடிக்க முடியும், ஆப்போனண்ட் 250 பண்டில் பண்ண முடியும். அப்படிங்கிறனால ஐ கிவ் அ நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா 55-45 ஏஜ் நான் வந்து தரேன். ஸோ இஃப் அட் ஆல் சவுத் ஆஃப்ரிக்கா ஹேஸ் டு வின், அவங்க வந்து நல்லா போலிங் போட்டாகணும். 350 300 கூட வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் பேட் பண்ணி 400 425 அடிக்கணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 70-80 ரன்ஸ் லீட் எடுத்தாலே they will be ahead of the test match. ஸோ இதுதான் என்னோட இன்புட்ஸ். ஐ எக்ஸ்பெக்ட் அ க்ளோஸ் கான்டெஸ்ட். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா 7-7 வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்களுமே வந்து பொட்டன்ஷியல் காமிச்சிருக்காங்க. அப்படின்னால ஐ எக்ஸ்பெக்ட் அ க்ளோஸ் கான்டெஸ்ட். பட் ஸ்டில் பேஸ் அட்டாக், ஸ்பின் அட்டாக், பவுலிங் லைனப் பயங்கரமாக இருக்குது. இட்ஸ் கோயிங் டு பி சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங், ஆஸ்திரேலியா பவுலிங், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆஸ்திரேலியாவுக்குமே ஒரு குட் பேட்டிங் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் ஸ்டில் நெக்ஸ்ட் நம்ம மேட்ச் போயிடலாம். என் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. ஐ கோ ஃபார் அன் ஆஸ்திரேலியா வின். ஸோ மேட்சப்ஸ் வந்து ரபாடா வர்சஸ் சாம் கான்சியஸ். ஏன்னா ரபாடா மாதிரி ஒரு பிளேயரை சாம் கான்சியஸ் வந்து எதிர்கொண்டது இல்லை. என்னதான் பும்ராவை அடித்தாலுமே இட்ஸ் ஸ்டில் டூ early டு டிபெண்ட் ஆன். அண்ட் ரபாடா வில் கெட் சாம் கான்சியஸ். அண்ட் ரபாடா வர்சஸ் ஸ்மித் will also be good to watch out for. ஸோ இந்த சைடு நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஸ்டார்க் வர்சஸ் மார்க்ரம், அதே மாதிரி கமின்ஸ் வர்சஸ் கமின்ஸ்க்கு வந்து அந்த பவுன்ஸ், பிரில்லியண்ட்டாக ஒரு பவுன்ஸ் வந்து திடீர்னு 4 பால் உள்ளே கொண்டு வர, அப்புறம் சடனாக ஒரு பவுன்சர் போடுவார். அண்ட் பவுன்சர் அந்த ரிக்கில்டன் எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிறத நான் வந்து பார்க்கணும். அதே மாதிரி பவுமா வர்சஸ் கமின்ஸ் will also be great to watch out for, எஸ்பெஷலி அந்த பவுன்சர் அப்படிங்கிறனால. ஸோ இதுதான் என்னோட பிளேயிங் 11, என்னோட மேட்சப்ஸ். உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.